வணக்கம். நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் அடையார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப ஒரு ப்ரெக்னென்சியில் நிறைய பேருக்கு, எஸ்பெஷலி அந்த ஒரு 7 மாதம் தாண்டி வரவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப காமனான ஒரு சிம்டம். அதாவது இந்த ப்ரெக்னென்சி அசோசியேட்டட் இச்சிங், ரொம்ப அரிப்பு ஏற்படுறதுங்கிறது நிறைய பேர் ஒரு 28 வாரம் கழித்து நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆகுது. இது எதனால் வருது, இதை நம்ம எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணலாம், இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ப்ரெக்னென்சியில் அரிப்புங்கிறது ரொம்ப ஒரு காமனான ஒரு விஷயம். அது 2 விதமாக நம்ம பார்க்க முடியும். ஒன்று, ஒரு ப்ரெக்னென்சியோட அந்த ஒரு ஹார்மோன் எஃபெக்டில் நார்மலாக வரக்கூடிய ஒரு சேஞ்சு. இன்னொன்று, ஆஸ்துமா இல்லை அந்த மாதிரி ஒரு அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சில சமயம் கூடுதலாக அந்த அரிப்பு, ஏட்டோபி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அரிப்பு இருக்கிற மாதிரியான வரத்துக்கான சான்ஸ் இருக்கிறது. இதுக்கும் மேலே இன்னொன்று என்னென்னா, நம்மளுக்கு மெடிக்கலி நம்ம ப்ரெக்னென்சி அசோசியேட்டடாக நம்மளுக்கு லிவரில் சம்டைம்ஸ் ஒரு இஷ்யூ இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அரிப்பு வரும். என்ன மாதிரி அரிப்பை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும், எது ஒரு நார்மலான ஒரு அரிப்பு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நார்மலாக ஒரு ப்ரெக்னென்சியில் நம்ம வயத்து பகுதியில் ஒரு அப்டமன் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகிறதுனால ஒரு ஸ்ட்ரெச் மார்க்ஸுங்கிறது ரொம்ப காமனாக வரும். ஸோ சில பேருக்கு அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸுங்கிறது வெள்ளை கலரில் கோடாக இருக்கும். சில பேருக்கு அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக ஒரு ரெட் கலரில் அந்த ரத்த ஓட்டம் அதிகமாக நம்மளுக்கு தெரியறதுனால ஒரு ரெட் கலராகவும் அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் கொஞ்சம் இருக்கலாம். இந்த இடத்துலலாம் அந்த மெயினாக அந்த வயத்து பகுதியில் வர அரிப்பு ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம். இது எல்லா ப்ரெக்னென்சியிலும் எல்லாருக்குமே இருக்கும். இதை பற்றி நம்ம கவலைப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. இது டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு அந்த வயிறு ஃப்ளாட்டாக ஆனதுக்கு அப்புறம் இந்த அரிப்புங்கிறது நம்மளுக்கு போயிடும். ஸோ இது எதனால் வருதுன்னா, ஹார்மோன் எஃபெக்ட்லையும் மெயினாக ஸ்ட்ரெச் ஆகிறதுனாலையும் தான் வருது. மெயினாக இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அந்த ஒரு அரிப்புங்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வாட்டி நம்ம அதை கையை வச்சு நம்ம அந்த ஸ்க்ராட்ச் பண்ண ஆரம்பித்தோன்னா அது ஒரு சைக்கிள் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அரிப்பு அதிகமாகிக்கிட்டே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, நிறைய இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம், அதாவது நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ஸ்கின்னை கொஞ்சம் மாதிரி நம்ம சப்பலாக வச்சுக்கிறதுக்காக மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போடும்பொழுதும் இந்த மாதிரியான அரிப்புக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். ஸோ மற்ற காரணங்கள்னால வர இந்த அரிப்பு என்னன்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ப்ரெக்னென்சியில் வர அந்த ஏட்டோபிக் ரேஷஸ். ஸோ இது ஆஸ்துமா, அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு மாதிரி இருந்ததுன்னா அந்த ஒரு தடிப்பாக ஏற்பட்டு அந்த கையோட காலோட முன்பகுதியில் டார்சம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இடத்துல ரேஷ் மாதிரி நிறைய அரிப்பு ஏற்படுறதுங்கிறது காமனாக இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட்டையும் பார்த்து, உங்களோட கைனகாலஜிஸ்ட் யார்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அங்கே பார்த்தாங்கன்னா சில சமயம் அந்த ஆன்டி அலர்ஜி மாத்திரையெல்லாம் கொடுத்து அந்த அரிப்பு குறைக்கிறதுக்காக மாத்திரை கொடுப்பாங்க. பின்ன மாய்ஸ்சரைசிங் க்ரீம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கு என்னென்னா, சில சமயம் இதுக்கு மேலே நம்மளுக்கு சம்டைம்ஸ் ப்ரெக்னென்சியில் நம்ம லிவர் ஃபங்க்ஷனுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த லிவர் ஃபங்க்ஷன் கொஞ்சம் குறையும் பொழுது நம்மளுக்கு அந்த லிவர் என்சைம்ஸ் எல்லாம் கூடி, பைல் ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் கொஞ்சம் கூடும் பொழுது அரிப்பு சில பேருக்கு ரொம்ப அதிகமாக எடுக்கும். அது பார்த்திங்கன்னா நீங்கள் வயிறு பகுதியில் மட்டும் இல்லாமல் சோல் அண்ட் பாம் ஆஃப் த ஹேண்டு, ஸோ நம்மளோட கையோட உள்பகுதி, காலோட அடிப்பகுதி, அங்கெல்லாம் கூட ரொம்ப அதிக அரிப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அவசியம் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட போய் உங்கள் டாக்டர் மேற்கொண்டு டெஸ்ட் ஏதாவது எடுத்து லிவர் என்சைம்ஸ் எப்படி இருக்குது, உங்கள் பைல் ஆசிட்ஸ் எப்படி இருக்குங்கிற டெஸ்ட் பார்த்து வேறு எதுவும் ட்ரீட்மெண்ட் தேவையா, லிவருக்கு உண்டான ப்ரொடெக்டிவ் மெடிகேஷன் ஏதாவது தேவையா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கொடுப்பாங்க. எல்லாருக்கும் வர ஒரு காமன் டவுட், இந்த அரிப்புனால பாப்பாவை அது அஃபெக்ட் பண்ணுமா, ஐயோ டாக்டர் நான் ஸ்க்ராட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அது என்ன பாப்பா அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு டவுட்டு. ஸோ நீங்கள் ஜென்ரலாக ஸ்க்ராட்ச் பண்ணுறதுனாலலாம் பாப்பாவெலாம் அது கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணாது. உங்களுக்கு தான் ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமே தவிர டெஃபினெட்லி இட் வில் not affect the baby just because you are scratching. ஆனால் இந்த லிவர் என்சைம்ஸ் கூடுதலாக இருக்கிற அரிப்புக்கு நம்ம கண்டிப்பாக பேபி மானிட்டரிங் கொஞ்சம் கூடுதலாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்கள் டாக்டர் இதனால தான் அந்த ஆப்ஸ்டெட்டிக் கோலிஸ்டேசிஸ்ன்னு சொல்லுவோம் அதை நம்ம மெடிக்கல் டேர்மில், அதனால வர அரிப்பாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் மானிட்டரிங் பண்ணுவாங்க உங்களோட ப்ரெக்னென்சியை. உங்களோட ஆப்டமன் க்ரோத் எப்படி இருக்குது, உங்களோட பேபியோட க்ரோத் எப்படி இருக்குங்கிறத பார்ப்பாங்க. சில சமயம் நம்மளுக்கு கொஞ்சம் முன்கூட்டியே ப்ரெக்னென்சி டெலிவரி ஆகிறதுக்கான சான்ஸ் கூட சில பேருக்கு சம்டைம்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு சான்ஸ் இருக்கும். பட் மோஸ்ட்டாக
வர இந்த ப்ரெக்னென்சியில் இருக்கிற அரிப்புங்கிறது ஒரு நார்மலான ஒரு காசில் தான் ஆகும். ஸ்கின் ஸ்ட்ரெச்னால தான் வரதுக்கான காரணம் அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப அதிக அரிப்பு இருக்குது, உடம்பு ஃபுல்லாக அரிக்குதுன்னா அவசியம் உங்கள் டாக்டரை அணுகினீங்கன்னா அவங்க எதனால் இந்த அரிப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு கரெக்டான ஒரு காரணம் நம்மளுக்கு கண்டுபிடிச்சு பிரச்சனை எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு என்னென்னா அப்போ இதை அரிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இது நம்மளுக்கு எப்போ நிற்கும் டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. பட் நம்மளுக்கு என்னென்னா மெயினாக டெலிவரி ஆனால் தான் இந்த அரிப்பு நம்மளுக்கு குறையும். ஸோ ப்ரெக்னென்சியில் வர அந்த அரிப்பு நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸில் வர அரிப்புங்கிறது இங்கே டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக ஒரு 1 or 2 வீக்ஸில் கம்ப்ளீட்டாகவே டிஸப்பியர் ஆகிடும். அந்த ரேஷஸ்லேருந்து அரிப்புலேருந்து எல்லாமே உங்களுக்கு ரிலீவ் ஆகிடும். ஸோ ப்ரெக்னென்சியில் வர ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அரிப்புக்கு பற்றி கவலைப்படாதீங்க. நார்மலான ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த சிம்டம்ஸ்லேருந்து ரிலீவ் ஆகலாங்கிற மாதிரி பாருங்கள்.